ஜிலேபி ஸ்வீட்டு நம்ம சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நம்ம வீட்டிலேயே செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். கடையில் வாங்கினா ஒருத்தர் தான் சாப்பிட முடியும். அந்தளவுக்கு நம்ம சாப்பிட முடியாது. இதே இது நம்ம வீட்டில் செஞ்சோன்னா எல்லாருமே நம்ம சாப்பிட்லாம். 4 ஸ்பூனு கோதுமை மாவு, 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஃபுட் கலரு, தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிட்டு ஒரு பால் கவர் எடுத்து அந்த மாவு எடுத்து அதில் ஊற்றிட்டு நல்லா ரப்பர் பேண்டு போட்டுறணும். பால் கவரில் முனையை எடுத்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த ஜிலேபியை நல்லா பொரிச்சு எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா 1 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றி பிசு தன்மை வந்தோடனே கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்து நம்ம இறக்கிடணும். இந்த பொரிச்ச ஜிலேபியை அதில் போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது நம்ம அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடுக்கலாம். 4 ஸ்பூனு கோதுமை மாவுலேயே இவ்வளோ ஸ்வீட் வந்திருக்கு. அப்போது நம்ம 1 கப்பு கோதுமை மாவில் எவ்வளோ ஸ்வீட் வரும் பாருங்கள். நமக்கு எவ்வளோ லாபம். கடையில் வாங்கினா இந்த அளவுக்கு கிடைக்காது. 4 ஸ்பூன்லேயே இவ்வளோ ஸ்வீட் நம்ம செஞ்சிட்டோம்.